சரவணன் வந்துட்டு ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேங்கிறாரு, அவரு ரொம்ப ஒரு டிப்ரெஷனா இருக்கிறாரு அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு தெரிய வந்துடுது. உடனே பாண்டியன் வந்து நம்ம பிள்ளைய நம்ம பேசி நம்ம அந்த இதுல இருந்து, அதாவது டிப்ரெஷன்ல இருந்து கொஞ்சமாவது மீட்டு கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம்தான் அடுத்த நாள் காலையில் குமரவேலுக்கு கல்யாணம்னு சொல்லி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது சரவணனால் அதை தாங்கிக்கவே முடியல. அப்படின்னு ரூம்குள்ளே அப்படியே பைத்தியக்காரனாட்ட கதவை சாத்திக்கிட்டு தலையெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குதே சுத்துதே அப்படின்னு அப்படியே கத்துறாரு. நம்மளால இப்போ அந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படியே கத்துறாரு. உடனேவும் என்னாச்சு, டேய் சரவணா சரவணா அப்படின்னு பாண்டியன் கூப்பிடுறாரு. அப்பா அப்பா இதோ வந்துடுறேன்ப்பான்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா சரவணன் ஒரு மாதிரியா இருக்காரு. உடனேவும் என்னங்கப்பா அப்படின்னு கேட்குறாரு. டேய் என்னடா ஆச்சு உனக்கு, என்னமோ சத்தமெல்லாம் கேட்டுச்சேடா, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உடனேவும் அப்பா ஒன்றும் இல்லைப்பா, வாங்க நம்ம கடைக்கு போகலாம் அப்படின்னு சரவணன் வந்து கூட்டிக்கிட்டு போறாரு. அதை பார்க்க பார்க்க அந்த வீட்டில் அப்படியே எல்லாரும் வந்துட்டு போறதெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்துது. உடனே தங்கமயில பார்க்குறாரு. தங்கமயில் வந்து சரவணனை பார்க்குறாங்க. பார்த்துட்டும் அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இவகிட்ட பேசலாமா, கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில்கிட்ட பேசலான்னு போறாங்க. டேய் சரவணா அங்கெங்க போற, வா போலான்னு பாண்டியன் கூட்டிட்டு போறாரு. உடனேவும் இங்க சரவணனால அதை பொறுத்துக்கவே முடியல. வேகமா போயிட்டு தங்கமயில, மயிலு உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்றாங்க. என்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. ஒரு 2 நிமிஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொன்ன உடனே தங்கமயிலும் என்னன்னு கேட்குறாங்க. ஏன் என் வாழ்க்கையை பாழாக்குனது பத்தாதுன்னு இப்போ குமாரோட வாழ்க்கையும் பாழாக்க வந்திருக்கீங்களா, பக்கத்தில் இருந்துக்கிட்டு எனக்கு டார்ச்சர் கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு சரவணன் வந்து தங்கமயில் கிட்ட சண்டை போடுறாரு. என்ன பேசுகிறீங்க நீங்கள், நான் என்ன பண்ண முடியும், என் அப்பா அம்மா கட்டிக்க போகிற அவளே சம்மதம் சொன்னதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நான் எப்படி நிப்பாட்ட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, இந்த கல்யாணத்தை நீ நிறுத்தியே ஆகணும், எனக்கு இந்த கல்யாணத்தில் துளி கூட விருப்பம் இல்லை. நீங்கள் எல்லாரும் இங்கே சேர்ந்து வந்து உங்கள் மூஞ்சியில் வேற தினமும் நான் முழிச்சிட்டு போய் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் இங்கே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து பக்கத்துலேயே இருந்து என்னை குடும்பப்படுத்த பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. டேய் சரவணா என்னடா பேசிக்கிட்டு இருக்க, வாடா போகலாம், நீ போமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரவணன் வந்து தங்கமயிலோட காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. மயிலு மயிலு வேண்டாம் மயிலு, என் வாழ்க்கையை கெடுத்த மாதிரி அந்த அந்த குமாரவேல் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க, வேண்டாம், உங்கள் குடும்பத்து ஆளுங்க கிட்ட எப்படியாச்சும் சொல்லி சுடருக்கும் குமாருக்கும் கல்யாணம் நடக்க விடாமல் பண்ணிடு, தயவு செஞ்சு எனக்காக இந்த ஒரே ஒரு உதவியை மட்டும் பண்ணு, வேணும்னா நான் ஒரு யோசனை சொல்லட்டா, நீ வேணும்னா என் கூட வந்துடு, நான் வந்து உன்னை ஏற்றுக்கிறேன், நீ அதுக்கப்புறமாவது அந்த சுடருக்கு நாங்கள் கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே என்னாச்சு இவருக்கு, ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாரு அப்படின்னு ஒரே குழப்பம். உடனே சரவணனை செந்திலும் அவங்க தம்பி கதிரும் 2 பேரும் வந்து அண்ணே 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 சொல்கிறத கேளு, வானே போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வராங்க. என்ன ஏன்டா கூட்டிகிட்டு வரீங்க, நான் அவகிட்ட பேசினாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும்டா, என்னால் முடியலடா செந்தில், அந்த கல்யாணம் நடக்கிறது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குடா, நான் போய் சொன்னால் அவ கேட்பாடா, நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே இல்லைண்ணே வேண்டாம், நீ வா நான் சொல்கிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் மாத்திரையை கொடுத்து, அண்ணே இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம், அவங்க குடும்பத்தில் அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, தயவு செஞ்சு உன் தம்பிங்க சொல்கிறதனே கேளுனே அப்படின்னு சொல்கிறாங்க. செந்தில் எனக்கு வந்து என்னென்னமோ பண்ணுதுடா, திடீர்னு
நானே கோவப்படுறேன் அப்படின்னு எனக்கே தெரிய மாட்டேங்குதுடா செந்தில். நான் பண்ணுறது தப்பு தான், கல்யாணத்தெலாம் நிறுத்த முடியாதுதான். ஆனாலும் கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படிங்கிறது எனக்குள்ள தோணுதுடா. இன்னும் சரவணன் வந்து அழுதுகிட்டே பேசிட்டு இருக்காரு. உடனே எங்க தங்கமயிலுக்கு சந்தேகம் வருது. சித்தப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு பழனிவேலை கூப்பிடுறாங்க. பழனிவேலும் என்னாச்சு ஏமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அவர் இன்னைக்கு ஒரு மாதிரியாக நடந்துக்கிறாரு, முன்ன மாதிரி அவர் இப்போ நடந்துக்கிறது இல்லை, என்னாச்சுன்னு உங்களுக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. அட ஏமா, நீங்கள்லாம் பண்ணின கொடுமையில் அவன் இன்னும் உயிரோடு இருக்கிறானேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோ. அதுவும் இன்னைக்கு காலையில் மாமான்னு கூட பார்க்காம என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டான். என் சொந்த பந்தம் முன்னாடி சட்டையை பிடிச்சி இழுத்து தள்ளி விட்டுட்டான். நேரம் என் அண்ணனுங்க பார்த்துருந்தா இந்த இதை ஊதி பெருசாக்கியிருப்பானுங்க. நானும் சரி வேண்டாமேன்னு என்னடா ஆச்சுன்னு போய் கேட்டா முன்ன மாதிரி அவன் பதில் சொல்லவே இல்லை. சாரி மாமான்னு சொல்கிறான். அவங்கிட்ட என்னன்னு சொல்கிறது, அவன் முன்னாடி மாதிரி இல்லைம்மா, ஏதோ ஒரே குழப்பத்தில் ரொம்ப டென்ஷன் ஆகி பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே தங்கமயிலுக்கு வந்து சந்தேகம் வந்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மீனா, எங்கே இருக்க அப்படின்னு கேட்ட உடனே, நான் நம்ம வீட்டில் தான்க்கா இருக்கேன், நான் இப்போது அங்கே குவார்ட்டர்ஸ்லாம் போகிறதில்ல, நான் இங்கேயே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேங்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மீனா, உனக்கு விஷயம் தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல, அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்துக்கா, உங்ககிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு தோணுது, இருந்தாலும் இந்த மாதிரியான நேரத்தில் சொன்னால் நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல, அதான்க்கா யோசிக்கிறேன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல சொல்லு மீனா, எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. அவர் தான் என்னை வெறுக்கிறார்னா அதுக்கு காரணம் இருக்குது, நான் அவரை வெறுக்க முடியாதுல்ல, சொல்லு மீனா அப்படின்னு கேட்ட உடனே, அது வந்துக்கா, சரவணன் மாமா வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறதா டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க. அவர் தான் இந்த மாதிரி அழுது செஞ்சு அந்த விஷயத்தை எல்லாம் சொன்ன உடனே தங்கமயிலும் அழ ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் என்னால் வந்தது தானே, நான் தானே இந்த தப்புக்கெல்லாம் காரணம் அப்படின்னு. கடைக்கு போன சரவணனும் மறுபடியும் கத்த ஆரம்பித்து அவரை செந்தில் அப்புறம் கதிர்னு கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அங்கே வந்து டாக்டர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ தங்கமயில் வந்துட்டு எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லி கேட்டுட்டு, நானும் அங்கே போகிறேன், சொல்ல போனால் அவருக்கு இப்படி ஆகிறதுக்கு காரணமேவும் நான் தானே மேனா, என்ன கல்யாணம் பண்ணதுனால தானே, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தங்கமயில் வந்து கிளம்பி போகிறாங்க. அங்கே போய் பார்த்துட்டு சரவணன் இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு அவர் கத்துறதை பார்த்துட்டு தங்கமயில் கதறாங்க. என்னால் தானே உங்களுக்கு இப்படியெல்லாம் ஆயிடுச்சு, ஐயோ நானே இதுக்கு காரணமாக வந்துட்டேனே அப்படின்ட்டு அழுகுறாங்க. உடனே ஒன்றும் இல்லை, நீ வெளியில் போமான்னு சொல்கிறாங்க. இல்லை மாமா, மாமா இனிமே நான் சத்தியமாக தப்பு பண்ண மாட்டேன் மாமா, உங்கள் கூடயே இருந்துடுறேன் மாமா, உங்களை விட்டுட்டு எப்படி மாமா போக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தங்கமயில் அழுகுறாங்க. அதுக்கப்புறமா கோபத்தோட, இல்லைம்மா நீ போ, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், உன்னை பார்க்க தான் அவன் இன்னும் ரொம்ப கத்துறான் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. தங்கமயில் அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க, இன்னும் அவளை காணமேன்னு எல்லாரும் தேடுறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கமாக தங்கமயில் வந்ததை பார்த்துட்டு மாணிக்கம் போய் அங்கே பாக்கியத்துக்கிட்ட சொல்கிறாரு. பாக்கியம், பாக்கியம் அங்கே மயில் வந்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா, ஏய் எங்கடி போயிருந்த, இம்பிட்டு நேரமா காணமேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன், வந்துட்டே இல்லை, சரி எங்கேயும் போயிடாத இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா, ஒருத்தரோட வாழ்க்கையவேவும் நீங்கள் எல்லாரும் சொல்லி கொடுத்ததை கேட்டு நான் அவரோட வாழ்க்கையவே அழிச்சிருக்கேம்மா, அவர் அங்கே ஹாஸ்பிட்டலில் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அழுகிறாங்க. என்னடி சொல்கிற? ஆமாம்மா, மாப்பிள்ளைன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தரை கூப்பிட்டுட்டு இருந்தே இல்லை, அதான் என் புருஷன் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சு இல்லை, இன்னைக்கு நீ சொன்ன பொய்யினால அவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காருன்னு உனக்கு தெரியுமா? நான் இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வரேன்,
அவரை பார்க்க எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்ம பண்ணின தப்புமா, நம்ம பண்ணின பொய், நம்ம சொன்ன பொய், நம்ம செஞ்ச தப்புக்கு தண்டனையை அவர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காருமா. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏம்மா, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற? இனிமேலும் ஏன் வாழ்க்கையை நீ பார்க்க வேணாம். நான் வாழா வெட்டியாக வந்துட்டேன்னு சொல்லி தானே யாரும் என்னை மதிக்க கூட இல்லை. சொல்லப்போனால் சுடரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் ஒரு அக்காவா அவளுக்கு நான் அட்வைஸ் பண்ணினேன். ஆனால் அவள் என்னடானா, நான் அவளோட வாழ்க்கையை பார்த்து பொறாமப்படுறேன்னு அவள் என் மூஞ்சிக்கு நேராக சொல்லிட்டாமா. நீங்கள் என்னன்னா, தங்கச்சிக்கு ஒரு நல்லது நடக்க போகும்போது அக்கா ரொம்ப சந்தோஷமே இல்லாமல் இருக்கிறாளேன்னு என்னை குறை சொல்கிறீங்க. என்னால் முடியலம்மா, போதும். நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்த போய், எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையை கெடுத்தது எல்லாம் போதும். உங்களுக்கு நான் நல்லது நினச்சது எல்லாம் இன்னையோட போதும். எதுவாக இருந்தாலும் நான் அவர் கூடயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்புறம் போய் நான் பார்க்கணும், எனக்கு அவர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, மயிலு அங்கே போயிட்டு அப்புறம் அங்கே பார்த்துக்கல, என்னை சேர்த்துக்கலன்னு திரும்ப வந்தேன்னா அப்புறம் அம்பிடுத்தேன்னு சொல்லிட்டேன். என்னம்மா மிரட்டுறியா? அங்கே போனால் திரும்ப இங்கே வராதன்னு சொல்லாமல் சொல்கிறியா? கவலைப்படாதம்மா, நான் உங்ககிட்ட திரும்ப வரவே மாட்டேன். இனிமே என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அங்கேயே இருக்கலாங்கிற முடிவில் தான் நான் கிளம்புறேன். நீ எதுவும் சொல்ல வேண்டாம். உன் வீட்டுக்கு வந்துடுவனோ, சோத்துக்கு வந்துடுவனோன்னு பயப்படாத. அங்கே இனிமே நான் வரமாட்டேன். அதான் என் முடிவு என்னங்கிறத சொல்லிட்டு தானே கிளம்புறேன். வேற எங்கிட்டாச்சும் போனாலும் போவேனே தவிர உன் வீட்டுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சரவணன் கூடயே சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க.